கேள்வி நேரத்தை தொடரலாம். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே பயணம் அந்த திட்டத்தை அறிவித்து தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இது எந்த அளவிற்கு வாக்குகளை பெற்றுத்தர உதவி செய்யும் திமுகவிற்கு என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அறிவுச்செல்வன், அடிப்படையில் நீங்கள் இந்த பிரச்சார உத்தியை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத, இந்த விவாதம் என்பது திமுக அதிமுக என்பதை தாண்டி இது போன்ற பிரச்சார உத்திகள் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சார உத்தியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, இந்த மாதிரியான சூரொட்டிகள் இதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்தது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருந்து பின்னாடி மோடி அதை செய்தார். தமிழகத்திலும் இப்பொழுது அதை செய்கிறார்கள் அப்படிங்கிறது பரவலாக வைக்கக்கூடிய கருத்தும் விமர்சனம். இந்த தேர்தல் உத்தி மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்? மக்கள் எந்த அளவிற்கு இவர்களை மீது நம்பிக்கை வைத்து வாக்குகளை செலுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும்? முதல்ல இந்த விவாதத்தோடு தலைப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய பயணம், சித்தார்த்தன் தன்னுடைய இளவரசராக இருந்தபோது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டதால் மக்கள் அவனை புத்தனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல் மரியாதைக்குரிய அண்ணன் துணை முதல்வராக இருந்தபோதும், மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆண்டிருக்கிற போது, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது மக்களை சந்தித்திருந்தால் நிச்சயம் ஸ்டாலின் என்பவர் நெடும்பயணத்துக்குரிய மாசை தூங்குவாக பார்க்கப்பட்டிருப்பார். அப்போது மக்களை பார்க்காத விளைவு, அப்போது மக்களை சந்திக்காத விளைவு இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கிறவோ சந்திக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நான் அப்படி தான் அந்த பயணத்தை பார்க்குறேன். இதையும் தாண்டி நீங்கள் சொல்வது மாதிரி தேர்தல் யுக்தி எப்படி பயன்படுங்கிறது, ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணாதுரை வருகிறார், எம்ஜிஆர் வருகிறார் என்றால் மக்கள் இரவெல்லாம் காத்திருப்பார்கள். 2 மணி 3 மணிக்கெல்லாம் காத்திருந்து பேச்சை கேட்ட காலம் உண்டு. அதை அப்போது வடிவமைத்தவர் உள்ளூர் இருக்கக்கூடிய கட்சிக்காரர் வடிவமைத்தார், எப்படி பேசுவார், எப்படி இருப்பார் என்று. ஆனால் இப்போது வருகிற அத்தனை செய்திகளும் கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். அதற்கு நல்ல உதாரணம், கன்னியாகுமரியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது அந்த மண்ணின் மக்களுக்காக உடைத்த மரியாதைக்குரிய ஜீவானத்துடைய பெயரை அவருக்கு யாகவும் இல்லை. வைகுண்டர் காளியுடைய பெயரை பேசினாரு. சொல்றேன், வைகுண்டர் பெயர் யாவும் இல்லை, ஜீவானத்துடைய பெயர் யாவும் இல்லை, மரியாதைக்குரிய அங்க இருக்க நேசமணி எழுதி கொடுத்து பார்த்து படிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. நான் சொன்னது மக்களின் பிரச்சனையை பார்த்து படிக்க வேண்டிய தேவை வந்ததால் தான் மக்கள் இயக்கமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தெருவில் இறங்கி ஓட்டு கேட்க வேண்டிய தேவை. இப்ப நீங்க பேசுறது நான் குறிக்கிறதுல தப்பா நினைக்கக்கூடாது. அதாவது எழுதி வச்சு படிக்கிறாங்கன்றதெல்லாம் இது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு குறிப்புகள். நீங்க அதே குற்றச்சாட்டை ஜெயலலிதா மீது சொன்னீங்க. அது சொல்ல வரல. ஜெயலலிதாவுடைய ட்ரெண்ட் வேற, மற்ற தலைவருடைய ட்ரெண்ட் வேற. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இல்ல தோழர் இப்ப இந்த டிஸ்கஷன் வராரு, ஒரு குறிப்பு பேப்பர் வச்சு தவறில்ல. திரு பரந்தாமன் நான் முடிக்கிறேன். இல்ல ரெண்டு விஷயம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நீங்க சொல்றீங்க, ஒரு புள்ளி நான் முடிக்கிறேன். இல்ல ஜெயலலிதா பேசுறது நீங்க பாத்துருப்பீங்க, படிச்சுக்கிட்டே இருவாங்க. அப்சல்யூட்லி இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை, கொள்கைகளை எழுதி வைத்து படிப்பதோ சரி, ஏன்னா ஒரு பொதுநலம் சார்ந்து வருகிற போது. ஆனால் தலைவர்களின் பெயரை எழுதி வைத்து படிக்க வேண்டிய தேவை வருகிற போதுதான் மக்களுக்கான தலைவர் இருந்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அது என்னுடைய கேள்வி. நான் மிக தெளிவாக கேட்க விரும்புகிறேன். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்த போது மாணவர்களை சந்திக்கிற என்று ஒரு வாதம் வந்தது. அதில் இணையதளங்களில் இப்போது வெகுவாக பார்க்கப்படுகிற ஒரு வீடியோ உங்களை பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். அது ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு மாணவர் எந்திரித்து கேள்வி கேட்டார். அண்ணன் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்டார். அவர்கள் ஒழுங்காங்கி போது 20 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் ஆண்டார்கள். அப்போது செய்யாத மாற்றத்தை இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதில் நீங்கள் மாறுபடுகிறீர்கள் என்று கேள்வியை கேட்டார். அதற்கு அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை. அண்ணன் பரந்தாமன் அவர்கள் பதில் சொல்வார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் வைக்க குற்றச்சாட்டு, அதிமுக ஆட்சியில் கொலை, அதிமுக ஆட்சியில் கொள்ளை, அதிமுக ஆட்சியில் ஊழல், அதிமுக ஆட்சியில் மின்சாரம் இல்லை, அதிமுக ஆட்சியில் இதிலிருந்து எந்த விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முரண்படுகிறது, மாறுபடுகிறது? அண்ணன் போகிற இடமெல்லாம் வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கார் என்று. நான் இந்த பயணம் குறித்து ஒரு பிரச்சனை வைக்க விரும்புகிறேன். இந்த பயணம் குறித்து எல்லா ஊடகங்களும் பேசப்படுகிற போது அவருடைய பயணத்தை திட்டமிடுகிறவர் மரியாதைக்குரிய செல்வகணபதி இந்தியாவில் 2வது நபர். எந்த நபர்? சுடுகாட்டு ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் தண்டிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை இழந்த நபர். அவர்தான் இந்த பயணத்திற்கு முக்கிய காரணகர்த்தாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் முன்போகிறார். எந்த விதத்தில் மாறுபடுகிறீர்கள்? ஜெயலலிதா ஊழல் தண்டிக்கப்பட்டார், உச்சநீதிமன்றம் அவரை நிறுத்தி வைக்கிறது. ஸ்டாலின் இந்த எங்க சொல்வது மாறுபட்டார். இது நீங்க என்ன வரவர இது அவர்த்த மறுப்பாங்களா? ஆனா இது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, அது ஆழமாக சிந்திக்க வேண்டியது. ஆனா நான் கொஞ்சம் மேலோட்டமாகவே பார்க்குறேன். அவரை ரொம்ப ஆழமாக இல்லாமல் சாதாரண மக்கள், இப்போ வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கிறார், ஒரு தேநீர் கடையில் தேநீர் குடிக்கிறார். இந்த மாதிரியான பார்வை இருக்கு இல்லையா? மக்களுக்கு செல்வகணபதி யார்,
அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அல்லது அவர் தண்டிக்கப்பட்டவரா, அவர் தான் திட்டமிடுகிறாரா, இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பும் திரு கருணாநிதி அவர்களின் மகன் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பும் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட எதிர்பார்க்கப்படக்கூடிய திமுக வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்ற எதிர்பார்ப்பு இவற்றோடு கூடித்தானே அவங்க பார்ப்பாங்க. அது வாக்குகளை ஈர்க்க உதவி செய்யாதா? நீங்க சொன்ன இந்த ஆழமான விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் சமூகம் இருக்குதான்னு கேட்கிறேன். உறுதியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் மீதும் ஒரு ஈர்ப்பை உண்டு செய்யும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பொருளா என்றால் உறுதியாக விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய பொருள். அதில் எந்த மாற்று கருத்துல மக்களை சந்திப்போ தலைவர்கள் மக்களை சந்தித்தாக வேண்டும். சாரதா முதல் சுற்று கருத்து கூட பதிவு பண்ணல, நிஜமா பதில் சொல்லுங்க சாரதா. அடிப்படையில் நம்ம இந்த தேர்தல் உத்தி ராகுல் காந்தியை பற்றி கூட அந்த கருத்து வந்தது. ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அவருடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே அவர் இந்த பயணத்துக்கு பிறகு ஒரு விடுமுறை நீண்ட விடுமுறைக்கு பிறகு அவர் முற்றிலும் மாறுபடுகிறார். இங்க நகைச்சுவையாக கூட ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கேட்டார், அவர் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னு கேட்டு நம்மளும் போயிட்டு வரணுங்க, வித்தியாசமாயிட்டாரு ஆளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் நகைச்சுவையாக சொன்னார். இந்த மாற்றங்கள் மக்களை ஈர்ப்பதற்கு தங்களுடைய நடை உடை பாவனைகள், அவர் சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் இப்படி நில்லுங்க, இப்படி புகைப்படத்துக்கு நீங்க போஸ் கொடுங்க, இந்த மாதிரி பேசுங்க, நடக்கும்போது இந்த மாதிரி நடங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இயக்குகிறார்கள் மக்களை ஈர்ப்பதற்கு அப்படின்னு அவர் சொல்றார். இது உண்மையா? இது மக்களிடம் வாக்குகளாய் பெறுவதற்கு உதவி செய்யுமா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ்டு இமேஜ் பிராண்ட் பில்டிங் நடவடிக்கையாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். இது தேர்தல் யுக்தி, மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக இருக்கோன்றதை காட்டுறோம், அதெல்லாம் தாண்டி ஒரு தனிநபருக்கான ஒரு பெரிய ஆளுமையாக அவரை அது அதிமுக போல் அல்லாமல் இங்கே வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதிமுக அப்படின்னா அங்கே வந்து ஒரே தலைவர் தான் வந்து மக்களுக்கு மக்கள் ஞாபகத்தில் வர்றது ஒருத்தர் தான். பட் இங்கே அப்படி இல்லாத ஒரு கட்சியாக இருந்த திமுகக்குள்ள அதிமுகவோட ஓரளவு டெமோக்ராட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்த திமுகவில் இப்படி ஒரு தனிநபரை ஆர்கனைஸ்டாக கட்சியே வந்து எடுத்து ஒரு பிராண்ட் இமேஜ் பில்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி இவரை வந்து இது வரைக்கும் பொது இடங்களில் பேண்ட் ஷர்ட் போட்டு பார்த்ததில்ல, டிஷர்ட் போட்டு பார்த்ததில்ல. ஸோ இது எல்லாமே வந்து இவர் சார் சொன்ன மாதிரி ஒரு கவர்ச்சிக்கான ஏற்பாடு தான் இது. கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான இமேஜ் ஏற்படுத்தும் இது. ஆமாம், இந்த மாதிரியான யுக்திகளில் இப்போ எடுக்கிறது காரணம் அவரே நேரடியாக ஒத்துக்கிட்டாரு, தேர்தல் யுக்தி தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் இதை கையில் எடுக்கும்போது அர்பன் யூத் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 lakhs ரஃபாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 60 lakhs ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கவர்றதுக்கான தேர்தல் யுக்திலையும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்கள்லாம் கூட வந்து வெறும் தமிழ் இல்லாமல் இங்கிலீஷ்லலாம் வந்து பதிவுகள் வர ஆரம்பிக்கும். மோடியும் இதை நோக்கி தான் நகர்ந்தார். ஆமாம், நீண்ட பதிவுகள் ஃபேஸ்புக்கில் ஸ்டாலினுடைய பக்கத்திலிருந்து இங்கிலீஷ்லலாம் வந்து பதிவுகள் வருது. ஸோ இது வந்து அர்பன் யூத். ஏன்னா இப்போ நீங்கள் ஊழலை பற்றி ஊழல் குற்றச்சாட்டு அதிமுக மேலே வச்சாலும் அந்த குற்றச்சாட்டு வந்து இவங்க மேலேயும் தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த 2G ஸ்கேம் பற்றியும் இந்த ஊழல் பற்றின விழிப்புணர்வு வந்து கிராமத்தை விட அர்பன் மக்கள் மத்தியில், அர்பன் யூத் மத்தியில் வந்து இன்னும் அதிகமான விழிப்புணர்வு இருக்குன்ற போது ஸோ அவங்கள கவர்றதுக்கு அவங்க மேலே இருக்க இந்த குற்றச்சாட்டுகளை மாற்றி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கான வேலையாக தான் வந்து நான் இதை பார்க்குறேன் நான். பட் எனக்கு என்னன்னா இது வந்து நீங்கள் வந்து ஆம் ஆத்மி மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லலாம். அண்ட் மோடி, அதாவது ஒபாமா, மோடி இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லலாம். ஆம் ஆத்மி வந்து ஆம் ஆத்மியும் வந்து ஒரு ஸ்வீப் கொடுத்தாங்க, மோடியும் வந்து ஒரு ஸ்வீப் கொடுத்தாரு. ஆம் ஆத்மி வந்து இட் வாஸ் ஃப்ரம் பாட்டம் அப், கீழேருந்து ஒரு இயக்கமாக இருந்து ஊழலுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி ஒரு 1 point அஜெண்டா சொல்லி அதுக்கப்புறம் வளர்ந்து வந்து ஆம் ஆத்மி இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்களே என்னன்றது வேறு விஷயம். பட் அது ஒரு வெற்றிக்கு இட்டு சென்றது. பட் மோடி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலேருந்து கீழே. இப்போ குஜராத்தில் வந்து இன்னும் வந்து தீர்க்கப்படாத விமர்சனங்கள் இருக்குது, இனப்படுகொலை அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனாலும் குஜராத்தை வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குஜராத்துக்கு போகாதவங்க கூட வந்து குஜராத்ல எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கான ஒரு இமேஜ் மேல பில்ட் பண்ணி ஒரு தனிநபரை வந்து அதுக்கு அடையாளமா வச்சு அங்கேருந்து வந்து இமேஜ். ஸோ எனக்கு என்னன்னா இவங்க ஆம் ஆத்மி ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எடுத்திருந்தாங்கன்னா
தமிழ்நாட்டுக்கு வந்து அது வந்து பலன் அளித்திருக்கும். அது திமுகவுக்கு பலன் அளிக்குதா இல்லையோ தமிழ்நாட்டுக்கு பலன் அளித்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல அதுவும் சாதிய சக்திகள், சாதிய சக்திகள், மதவெறி சக்திகள் ரெண்டுமே வந்து ரெண்டையும் எடுத்த கட்சிகளுக்கு பலனை கொடுத்திருக்கின்றன. ஆம் ஆத்மி எடுத்த உத்தியும் ஆம் ஆத்மிக்கு பலனை கொடுத்திருக்கிறது, பாஜக எடுத்த உத்தியும் பாஜகவிற்கு பலனை கொடுத்திருக்கிறது. இப்ப இவங்க எடுத்திருக்கிறது பாஜக மாதிரியான உத்தி மேலிருந்து இருந்து எடுத்துக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த உத்தி தமிழக மக்களுக்கு பலனை கொடுக்காது அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். திமுகவிற்கு பலனை கொடுக்கும் என்று நம்புகிறீர்களா? லாங் டர்ம்ல கொடுக்கலாம். ஏன்னா இப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது உடனே இந்த தேர்தல் இது வாக்குகளாக மாறுமான்றது வந்து கேள்விக்குறிதான். லாங் டர்ம்ல